ஹாய் மக்களே, 10 கிராம் மசாலா மட்டும் போட்டுக்குங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன எட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இறால் எட்டு வந்திருக்கேன். அதாவது சின்ன இறால். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தவாக்கல்லில் அப்படியே மசாலா பொடியை விரவி அப்படியே மிக்ஸ் பண்ணி தவாக்கல்லில் போட்டு பிரட்டி எடுத்து தான் சாப்பிட போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக சைடிஷ், அதாவது சாப்பாடு செஞ்சீங்கன்னா சைடில் வச்சு சாப்பிட்றதுக்காக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. குழம்புக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. குழம்புக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல வர்ற கூனி, அதாவது ஆற்றுல இதே மாதிரி ஒரு சின்ன மழை சீசனில் மட்டும் கிடைக்கும். அதுதான் குழம்புக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை உரித்து யாரும் தயவு செஞ்சு குழம்பு வைக்காதீங்க. நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. இதை வந்து கிரேவியோ தொக்கோ ட்ரையோ பண்ணி சாப்பிடுங்க, உண்மையாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து அதிகமாக வந்து சின்ன குழந்தைகள் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வர சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இது வந்து ரத்தம் இல்லாத மீன். அதாவது இதில் வந்து ரத்தம்ன்ற இதே இருக்காது. ஒன்லி இதில் கொழுப்பு மட்டும் கொஞ்சம் போல் இருக்கும், அதனால் ரத்தம் இருக்காது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வர தைரியமாக சாப்பிட்லாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, தைரியமாக சாப்பிட்லாம். இதை எப்படி சமைக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா சின்னதாக இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணணும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க, சும்மா பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அரை மணி நேரம் பொறுமையாக உட்காந்து க்ளீன் பண்ண போகிறேன். கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோ கூனிக்கு கொஞ்சம் போல வந்திருக்கு. நல்லா கழுவிக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோ இறால் எடுத்து உரிச்சிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீனவன் மீன் வறுவல் மசாலா. இந்த மசாலாவில் ஒரு 10 கிராம் மசாலா மட்டும் போட்டுக்குங்க. 1.5 கிலோ கூனிக்கு 10 கிராம் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம்ல, அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். எப்படி இதில் கொஞ்சம் உறிஞ்சிருக்கும், அதனால் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற இறாலை அப்படியே போட்டுடலாம். இறாலை போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கிட்டத்தட்ட வந்து இது வந்து ட்ரையாக இதில் இருக்க தண்ணி பூரா வெளியே வருங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் போல் தான் ஆயில் ஊற்றினோம், எவ்வளோ தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா. அதுலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை வத்த ரெடி ஆகிட்டே இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கல் நிறையா போட்ட கூனி கடைசி எவ்வளோ ஆகிட்டு பார்த்தீங்களா, அப்படியே சுருங்கி கொஞ்சம் போல் குவான்டிட்டி ஆகிடுச்சு. இதுதான் இதில் உள்ளது. ரொம்ப அதிகமாக எடுக்கிற மாதிரி தெரியும், க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். அதே மாதிரி சமைக்கும் போதும் ரொம்ப குறையாக சுருங்கிடும். இதுதான் இதில் பெரிய மைனஸு. ஆனால் டேஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணி சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, அப்படியே எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஓகே ரெடிங்க சார். ஒரு வழியாக அப்படியே நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி என்ன தான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாலும் சாப்பிடும்போது அந்த ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுற ஃபீல் அப்படியே மறந்து போயிடும். அதே மாதிரி
இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வரை எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா முள் இருக்காது, எதுவுமே இருக்காது. பிளட் இல்லாத மீனுன்னு சொல்கிறனால நல்லா தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக இது கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு மசாலாவை போடுறான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா மசாலா போட்டு ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரையாக சாப்பிட்றதுக்கு, அதாவது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான மசாலாக்களை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஃபீல் அப்போ தான் அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸையும் அந்த ப்ராடக்டோட ஃப்ரெஷ்ஷையும் உணருவீங்க. அதனால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஹெவி மசாலா யூஸ் பண்ணாதீங்க. சிம்பிளான மசாலாக்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் மீன் உணவத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.